ஆளுநர் மாளிகைக்கு ஒதுக்கப்படும் நிதிகளுக்கு முறையாக கணக்குகள் வருவதில்லை என்று நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். எதற்கு எவ்வளவு நிதி செலவிடப்பட்டுள்ளது என்ற விவரத்தை நாம் விரிவாக பார்க்கலாம். ஆளுநர் மாளிகைக்கு வழங்கப்படும் நிதி 3 பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. செயலாளர், சென்னை மற்றும் உதகமண்டலம் ஆளுநர் மாளிகைகளின் செலவுகள், ஆளுநர் விருப்ப மானியம் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் நிதி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு என அரசு ஒதுக்கும் நிதிகளுக்கு முறையாக கணக்குகள் வருவதில்லை என சட்டமன்றத்தில் பேசும்போது நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். அத்துடன் தனது டுவிட்டர் பதிவில் ஆளுநரின் விருப்ப மானியம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு முறையாக செலவு செய்யப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய அனைத்து மாநில அரசுகளைப் போல தாங்களும் கடமைப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். UPSC தேர்வு எழுதுபவர்களுக்கான கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்கு 5 லட்சம் ரூபாய், தேநீர் விருந்துக்கு 30 லட்சம் ரூபாய், ஊட்டி ஆளுநர் மாளிகை கலாச்சார நிகழ்ச்சிக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளதாகவும் இந்த செலவுகள் எதுவும் விருப்ப மானியம் பிரிவில் செலவு செய்யப்படக்கூடாதது எனவும் பழனிவேல் தியாக $18 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 11 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஆளுநரின் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது. அந்த 11 கோடியே 30 லட்சம் ரூபாய் எங்கே போனது என்று தெரியவில்லை. அரசுக்கு தெரியாமல் இவ்வளவு பணத்தை செலவு செய்துள்ளனர். இது விதிமீறல் என்றும் அவர்களின் சொந்த கணக்குக்கு மாற்றி செலவு செய்துள்ளனர் என்பதும் பழனிவேல் தியாகராஜனின் குற்றச்சாட்டுகள். கேரளத்தில் ஆளுநருக்கு ஆண்டுதோறும் விருப்ப மானியமாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. மேற்கு வங்கம், கர்நாடக மாநிலங்களிலும் அதே தொகைதான். தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு 2019-2020 ஆண்டிலிருந்து 5 கோடி ரூபாய் விருப்ப மானியமாக வழங்கப்படுவதாக பழனிவேல் தியாகராஜன் சுட்டிக்காட்டியுள்ளார். வலியுறுத்தலில் உடனடியாக